இப்போ கூட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக 90+ பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான லிவிங் ப்ரூஃப் தான் நான். நான் 90+ எடுத்தேன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன், நீங்கள் இப்போ என்ன பண்ணால் அதுவும் உங்களால் முடியுன்றதை நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச், கட் ஆஃப் சேலஞ்ச். நீங்கள் நினச்ச காலேஜில் சேர்றதுக்காக ஒரு குட்டி சேலஞ்ச். ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், 14 வருஷம் நீங்கள் இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணீங்க. 14 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஒரே ஒரு எக்ஸாம் அது முடிவு பண்ணும். உங்கள் நேரம் இப்போ வந்தாச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் லைஃப்பில் லேசியாக இருந்திருக்கலாம், பொறுமையாக இருந்திருக்கலாம். இனிமே இல்லை. அடுத்த 15 நாள் ஃபுல் இன்டென்சிட்டியோட படிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற காமன் பிரச்சனைலாம் என்னப்பா, எனக்கு இருந்ததுலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு மோட்டிவேஷன் இருக்காது, நிறைய மொபைல் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும், தூக்கம் வரும், படிக்கணும்னு நினச்சா தூக்கம் வரும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். நம்ம ஆவரேஜ் ஆச்சு, வீக் ஸ்டூடெண்ட் ஆச்சு, நம்மளால 90+ எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் மீறி சரி தான் படிப்போன்னு உட்காந்தா இந்த நேரத்தில் சொல்லித்தர யார் வருவா? யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாம் காமனாக நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், ரிக்ரெட் ஃபார் வேஸ்டட் டைம் இஸ் மோர் வேஸ்டட் டைம். ஐயோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு நினச்சி நீ யோசிச்சேன்னா அந்த நேரத்தையும் சேர்த்து தான் நீ வீணடிக்கிற. இந்த 10 நாள் 15 நாள் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க நான் என்ன சார் செய்யணும்? உன்னுடைய மொபைல் ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணி பழகு. ரிமைண்டரில் அலாரம் வைக்கிற மாதிரி தான் அது. ஓகே, நீ என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற, ஐ வில் கெட் 570+, அதை ரிமைண்டராக வை. எவ்ரி 1 hour உன் கண்ணு முன்னாடி அது வந்துகிட்டே இருக்கணும். 1 hour ஒரு வாட்டி ஒரு ரிமைண்டர், ஐ வில் கெட் 570+. வெறி ஏறாமல் என்ன ஆகிடும்? இல்லை நீ என்ன கட் ஆஃப் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை வை. என்ன காலேஜில் நீ சேரணும்னு நினைக்கிற, ஐ வாண்ட் டு ஜாயின் இன் சே லோயலா, ஐ வாண்ட் டு ஜாயின் இன் ஸ்டான்லி, வை. காலேஜ் பேரை வச்சு அதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வை. எவ்ரி 1 hour மோட்டிவேஷன் தானாக வரும். ட்ரை பண்ணி பாரா நீ. இப்போ எங்கள் சைட்லேருந்து நான் உனக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், மோட்டிவேஷன் போயிடாமல் இருக்க. டெய்லி காலையில் 10 மணி, 12:30 மணி, 7 மணின்னு ஒரு நாளைக்கு 3 வாட்டி நாங்கள் உங்களுக்காக லைவ் வரோம். லைவில் வந்து எல்லாமே சொல்லித்தரோம். உங்களை ஃபுல்லாக கூடவே இருந்து படிக்க வைக்கிறோம். என் கூட சேர்ந்து படி, தனியாக படிக்க வேண்டாம். யூ பி வித் அஸ், வி வில் பி தேர் ஃபார் யூ. ஓகே, என்ன சார் நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க? எங்களால் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லித்தர முடியும், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நடத்த முடியும், 2, 3 and 5 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானதெல்லாம் என்னவோ அதெல்லாம் சொல்லித்தர முடியும், 1 மார்க்ஸை ரிவைஸ் பண்ணி கொடுக்க முடியும், புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்கல்ல அதெல்லாம். இது எல்லாமே எங்களால் லைவில் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். சரியா? ஸோ நீ எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும் கண்ணா. அதான் ஒரே விஷயம். இப்போது நீங்கள் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு ஜாயின் என்ன காலேஜ், இல்லை என்ன கோர்ஸ் ஐ வாண்ட் டு ஜாயின், அதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்? அப்போ தான் அந்த மோட்டிவேஷன் வரும். சிம்பிளாக அதுக்காக தான். ஸோ கமெண்டட் கட் ஆஃப் சேலஞ்சை அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணிக்கோ. சரியா? குட் பை.